சொற்பொழிவுகள், வேத ஆகம விளக்கங்கள், கோவில் வரலாறுகள், பஜனைகள், வாழ்வை வளமாக்கும் ஆன்மீக வழிகாட்டுதல்கள், இறையருளும் ஆன்மீக அறிவும் இணையும் உங்கள் குரு சேனல். இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அமருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். பக்த கோடிகள் மெய் कुंभमस्तेन संप्रोक्ष्य ओम धर्माय नमः ज्ञानाय नमः वैराग्याय नमः ऐश्वर्याय नमः पद्माय नमः पद्मस्योपरि ओम महामृदेश्वरासनाय नमः अमृतेश्वरमूर्तये नमः ओम क्षीरधवलप्रख्यं द्विभुजं च द्विलोचनं ओम विद्याद्वा अप्यर्च्य अर्घ्यं दत्वा नमस्कार मुद्रां दत्वा ओम धूप दीप नैवेद्यं दत्वा मध्यम ओम दशांगं दीप्तास्यं जटिलं रक्तवाससं ओम तेजश्चंडाय नमः तेजश्चंडमूर्तये नमः ओम धूपदेव्यादि ओम सर्वोपचारै संपूज्य निर्माल्य निवेद्य प्रांकार्यं तत्वा विसृज्य पादहस्तौ च प्रक्षाल्य तत्वा அந்த சௌந்தரியத்தின் மூலமாக உள்ளே இருக்கக்கூடிய சைத்தன்யமானது உருண்டப்படுறது. கர்ப்பகிரகத்துக்கு ஒன்றே ஒரு எல்லையா போகிறோம், அதில் திருப்பி வரணும், நடுவில் சின்னதாக விட்டுருக்கோம், வாங்க எழுதிய அதெல்லாம் அந்த சக்தியானது எப்படி சொல்றோம், அது ஒரு அந்த புறனுக்கு ஒரு அனுகிரகமான கிடைக்கிறது. அப்படி நம்ம எல்லாமே இந்த இடத்துல கலந்து இருக்கும். இந்து இந்த கலசங்கள் யாவும் சன்னதிக்கு கொண்டு செல்லப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். பக்த கோடிகள் அனைவரும், மெய்யன்பர்கள் அனைவரும், சிவனடியார்கள் அனைவரும், பொதுமக்கள் அனைவரும் அம்பாள் முன்னாடி வந்து அமருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மனோன்மணி அம்பாள் சன்னதிக்கு மேலே செல்பவர்கள் முத்து, இமயவரம்பன், இளமாறன் இந்த 5 பேரும் அம்பாள் சன்னதிக்கு படிக்கு செல்லவும். காவல்துறை அம்பாள் சன்னதி படிக்கு சென்று கொஞ்சம் பாதுகாப்பு தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நமது மனதிற்கும் நமது இதயத்திற்கும் இடம்பெறும் உபாபிஷேகம் இறுதியாக நடந்து கொண்டிருக்கிறது.
மக்களுக்கும் நம்ம பக்தி விருத்திக்கும் ஏதுவாக போற்றுவோம். துணிக்காத தத்துவங்களை உருவாக ஊழியர்களின் உருவாக துணிக்கையான நிலமாக நாளை போல் எழுந்திருக்கும் மாணவர்களுக்கு அபிஷேகம் சுவாமிகளும் செய்யப்படும் என்பதை நிகழ்ச்சியோடு தெரிந்து கொள்கிறோம். மெய்யன்மகள் அனைவருக்கும் இன்று இந்த கும்பாபிஷேகத்தை முன்னிலை தாங்கி நடத்தி வைத்த கொள்ளுக்கும் இந்த மனோன்மணி சித்தர் பீடத்து கும்பாபிஷேகத்திற்கு மதியம் அன்னதானத்தை வழங்கக்கூடிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இசக்கி சட்டத்துறை அமைச்சர் இசக்கி சுப்பையா அவர்களை வருக வருக என அன்புடன் அழைத்துக் கொள்கிறோம். இப்பொழுது விசேஷமாக அவர்களும் இந்த கும்பாபிஷேகத்தை கண்டுகளிக்க வரிய புரிந்துள்ளார்கள். அவர்களுடைய தலைமையிலே விசேஷமாக மதியம் அன்னதானமானது நடைபெறுகிறது. கொல்லூரில் வந்திருக்கும் மூகாம்பிகை திரு பிரசோப்ஜி அவர்களையும், சிங்கப்பூரில் வந்திருக்கும் இளமானன் மற்றும் இமயவரம்பன் அவர்களையும், புலியரை ஐயா அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம். அவர்களுக்கு மரியாதை செய்ய மந்திரிய முன்னாள் கலசங்கள் எல்லாத்தையும் யாகசாலை கொண்டு போயிருங்க. இங்க 18 கலசம் யாராவது அபிஷேகம் பண்ணீங்களோ அதை எடுத்துட்டு யாகசாலை கொண்டு போயிருமாறு அன்புடன் அழைக்கிறோம். 18 சித்தர்களுக்கு அபிஷேகம் பண்ண கலசங்கள்லாம் யாகசாலைக்கு போயிடணும். இல்ல அபிஷேகம் பண்ண மூகாம்பிகை பிரசோப்ஜி ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். சிங்கப்பூரில் வந்திருக்கும் இளமாறன் இமயவரம்பன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். ஓம் வாலை பராசக்தி தாயே போற்றி. கவியரசி ஓம் வாலை புவனேஸ்வரி தாயே போற்றி. ஓம் வாலை திரிபுர சுந்தரி தாயே போற்றி. ஓம் வாலை சாமுனை தாயே போற்றி. ஓம் வாலை மனோன்மணி தாயே போற்றி. இந்திரா கோடி சித்தர்கள் திருவடிகள் போற்றி. 18 சித்தர்கள் திருவடிகள் போற்றி. நவகோடி சித்தர்கள் திருவடிகள் போற்றி. 10 ரிஷிமார்கள் திருவடிகள் போற்றி. திருவடிகள் போற்றி. இப்பொழுது வாழை அன்னைக்காக ஒரு அழகான பாடல். முத்தோடரும் முகத்தாளாம் அன்னை மகமாயி, புன்னை நல்லூர் முத்துமாரி அன்னை மகமாயி, புறையோடும் மூழ்வினையை அன்னை மகமாயி, புறந்தள்ளி நம்மை காப்பாள் அன்னை மகமாயி. ஆயி மகமாயி அவள் எங்கள் குல தெய்வம். ஆயி மகமாயி அவள் எங்கள் குல தெய்வம். ஆயி மகமாயி
அவள் எங்கள் குல தெய்வம் ஆயி மகமாயி அவள் எங்கள் குல தெய்வம் வெக்காட்டில் அமைந்தவளாம் அன்னை கொஞ்சம் பாடுறது கொஞ்சம் நிப்பாட்டிங்க வெப்பிலைக்கு நாயகியாம் அன்னை மகமாயி வேகமாய் வந்து நின்று இதுல போய் ரைட்டு திரும்புங்க, பைபாஸ் வரும். இதுல போய் ரைட்டு திரும்புங்க, நேர் ரோடு தான். ஆமா, பைபாஸ். கொல்லூர் மூகாம்பிகை திரு பிரசோப்ஜி ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். சிங்கப்பூர் இளமாறன் ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். இமயவரம்பன் ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். வாங்க வாங்க வாங்க. இல்ல இளமாறன் தான் கூப்பிடுறாங்க. வாங்க ஆமா வாங்க வாங்க ஐயா வாங்க. இன்று இந்த விழாவினை சிறப்பு ஏற்று வருகை தந்திருக்கும் முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் திரு இடுசகி சுப்பையா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அண்ணன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். சிங்கப்பூரில் இருந்து அகத்தியர் சன்னதியின் விஷயத்தை சிறப்பு நடத்தி கொடுத்த திரு தெய்வ சிகாமணி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். இந்த மனோன்மணி சித்திரப்படமானது இங்கு 2017 முதல் தொடங்கி நடைபெற்று இப்பொழுது ஒரு ஆசிரமமாக அமைந்து இவ்வளவு கோயில்களை கட்டி இந்த கும்பாபிஷேகம் நடத்திருக்காங்க. ஐயா வந்து 25 வருஷமா இங்க டவுன் பண்ணி இந்த இடத்துல வந்து இருந்து